தலைப்புச் செய்திகள். உழவர்கரை தொகுதியில் தேசிய அளவில் கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி ஆளும் அரசானது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவது கண்டனத்துக்குரியது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கம் மற்றும் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியில் தேசிய அளவில் கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 29வது தேசிய சீனியர் பெடரேஷன் கோப்பைக்கான கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. ஜனவரி 5 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டியில் புதுவை ஆம்சூர் கேரம் சங்கம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வி பூஜா போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுடன் முதலிடம் பெற்று தங்க கோப்பையை வென்றார். இதனைத் தொடர்ந்து வீராங்கனை செல்வி பூஜா அவர்களை கௌரவிக்கும் வகையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மூலக்குளம் எம்ஜிஆர் சிலையில் இருந்து மேலதாளத்துடன் துவங்கிய வரவேற்பு ஊர்வலமாக எம்ஜிஆர் நகர் வரை சென்றது. முன்னதாக வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் சால்வை அணிவித்து மலர்தூவி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கேரம் அசோசியேஷன் நிர்வாகிகள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், வீராங்கனை குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆல் இந்தியாவில் பூஜான்ற பொண்ணு நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த பொண்ணு, நமக்கு பெருமையாக இருக்குது. புதுச்சேரியை சேர்ந்த பொண்ணு வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்குன்னா அதுக்கான நம்ம மகிழ்ச்சி வந்து எல்லையற்றதாக இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாராட்டு விழாவை கிராண்டாக பண்ணியிருக்கிறோம். இங்கே புதுச்சேரியில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கான்னா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் சுத்தமாக கிடையாது. அதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலத்தையே நடத்திருக்கிறோம். ஒரு புதுச்சேரி ஒரு இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்க அந்த பொண்ணுன்னா அது நம்ம அரசாங்கம் பாராட்டு தெரிவிக்கணும். அதை இன்னி வரைக்கும் செய்ய தவறிட்டாங்க. அதை நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம். இங்கே புதுச்சேரியில் இனிமேல் எந்த புதுச்சேரி ஆளும் அரசானது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவது கண்டனத்துக்குரியது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமை கழகத்தில் செய்தியாளரிடம் கூறியதாவது: காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு உரிய இடுகாடு இல்லாததால் இறந்தவர் உடலை நீண்ட தூரத்தில் உள்ள கோட்டக்குப்பம், கூனிமேடு, அம்பேத்கர் சாலையில் உள்ள முஸ்லிம் இடுகாடுகளில் அடக்கம் செய்வார்கள். அவர்களது சிரமத்தை உணர்ந்து கடந்த 8/2/2020 காலாப்பட்டு வருவாய் கிராமத்தில் அரசு புறம்போக்கு இடத்தில் சுமார் 4500 சதுர அடி அளவில் முஸ்லிம் இடுகாடு அமைத்துக் கொள்ள உழவர்கரை நகராட்சி வீதி 1973 உட்பிரிவு 397 ஒன்றின் அதன்படி அனுமதி அளித்தது. 5 ஆண்டு காலம் ஆகியும் இன்று வரை அங்கு முஸ்லிம் இடுகாடு உழவர்கரை நகராட்சியால் அமைத்து தரப்படவில்லை. இந்நிலையில் அங்கு முஸ்லிம் இடுகாடு அமைந்தால் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி அளித்த அனுமதியை உழவர்கரை நகராட்சி ரத்து செய்துள்ளது. இது அரசின் தவறான பொறுப்பற்ற செயலாகும். அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டிய அரசு சட்ட ஒழுங்கை சுட்டிக்காட்டி முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு பல ஆண்டு காலமாக இடுகாடு கூட அமைத்துக் கொடுக்காமல் இருப்பது தவறாகும். புதுச்சேரி ஆளும் அரசானது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிர்மறையாக செயல்படும் அரசு என்பது இதன் மூலம் உறுதி செய்யப்படுவதாக தெரிகிறது என்று கூறியுள்ளார். பேட்டியின் போது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் MP செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார்,
ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, கல்யாண சுந்தரம் மற்றும் பொது செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன், மகளிரணி செயற்குழு உறுப்பினர்கள் தாமரை செல்வி மற்றும் கட்சி மூத்த நிர்வாகிகள், அனைத்து பிரிவு மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கம் மற்றும் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டு நிறைவை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கம் மற்றும் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. ரெட்டியார் பாளையம் சிவகாமி நகரில் நடைபெற்ற விழாவிற்கு உழவர்கரை தொகுதி செயலாளர் தீன்தமிழன் தலைமை தாங்கினார். தமிழாளன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கத்திற்கு பேராசிரியர் இளங்கோ, மங்கையர் செல்வன் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான விசிக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி நடத்திய 5வது மாநில அளவிலான ஓவியப் போட்டி பரிசளிப்பு விழா புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது ஓவியக் கலையை ஊக்குவிக்கும் விதத்தில் 5வது முறையாக மாநில அளவிலான ஓவியப் போட்டி நடத்த பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி அறிவித்திருந்தது. அதன்படி இந்த ஓவியப் போட்டியில் தேர்வு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மொத்த பரிசு தொகை 22,000 வழங்கப்பட்டது. ஓவியப் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கு அதற்கான சான்றிதழும் வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தோம். புதுவை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவை பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் செயலாளர் ஓவியர் ஜி ஸ்ரீதலா தேவி வரவேற்பு செய்திருந்தார். இவ்விழா ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணியளவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் தலைமையேற்று முதல்நிலை தேர்வு பெற்ற 3 மாணவர்களுக்கு பெஸ்ட் பிரஷ் விருதும், 22 மாணவர்களுக்கு மொத்த பரிசு தொகை 22,000 அதற்கான சான்றிதழும் வழங்கினார். மேலும் ஓவிய மாணவர்களை ஊக்குவிக்கும் சிறந்த பள்ளி மற்றும் ஓவிய ஆசிரியர்களுக்கு கேடயம் பரிசையும் வழங்கி பெற்ற மாணவர்களின் ஓவிய கேடலாக் புத்தகத்தையும் வெளியிட்டார். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தின் முதல்வர் கலைமாமணி டாக்டர் எல் அன்னபூரணி அவர்களும் தேசிய ஓவியர் ஏ விஸ்வம் அவர்களும் கலந்து கொண்டு 2ஆம் நிலை தேர்வு செய்யப்பட்ட 152 மாணவர்களுக்கு கேடய பரிசும் சான்றிதழும் வழங்கினர். மேலும் பத்மஸ்ரீ சிற்பி வி கே முனுசாமி அவர்களும் தேசிய ஓவியர் கலைமாமணி சுகுமாரன் அவர்களும் 3ஆம் நிலை தேர்வு பெற்ற 213 மாணவர்களுக்கு பதக்க விருதை வழங்கினார்கள். இவ்விழாவில் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் தலைவர் கலைமாமணி ஓவியர் கே சேகர் அவர்கள் வரவேற்புரையும், அகாடமி நிறுவனர் மற்றும் செயலாளர் ஓவியர் ஜி ஸ்ரீதலாதேவி அவர்கள் நன்றி உரையையும் மாற்றினார்கள். விழா ஏற்பாடுகளை அகாடமி நிர்வாகம் செய்தனர். பன்னாட்டு லயன் சங்கங்கள் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன் சங்கம் சார்பில் பொங்கல் குடும்ப குதூகல விழா நிகழ்ச்சி ஆரோவில் ஆரா விசாட்டில் நடைபெற்றது. இந்த பன்னாட்டு லயன் சங்கங்கள் மற்றும் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன் சங்க பொங்கல் குடும்ப குதூகல விழா நிகழ்ச்சியை தலைவர் MJF லயன் மதிவாணன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக BMJF லயன் பொறியாளர் மாவட்ட ஆளுநர் 324G சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் BMJF லயன் டாக்டர் மற்றும் பொறியாளர் முதல் துணை மாவட்ட ஆளுநர் ராஜா சுப்பிரமணியம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறையை BMJF லயன் செல்வகாந்தி, PMJM லயன் ராஜன், MJF லயன் தனிகாசலம், PMJF லயன் அசோக்குமார், சூர்யா, PMJF லயன் ராஜலட்சுமி, செல்வகாந்தி, MJF லயன் மாவட்ட அவை செயலாளர் ஜெயஸ்ரீ முருகேசன், மாவட்ட இணை செயலர் வயல் நடராஜன், மாவட்ட இணை பொருளாளர் MJF லயன் சாம்ராஜ், MJN லயன் பொறியாளர் சிவக்குமார், MJF லயன் மாவட்ட அவை பொருளாளர் ராஜபிரகாஷ் மற்றும் MGF லயன் பொறியாளர் மாவட்ட தலைவர் பொங்கல் விழா நாராயணமூர்த்தி மற்றும் ஏராளமானோர் வாழ்த்துரை வழங்கினர். விளையாட்டுப் போட்டி மற்றும் சேவை திட்டத்தை PMGF லைன் மாவட்ட தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர் வாசுதேவன் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்தார்.
பொங்கல் வைத்தல், உரியடித்தல், மாடு விரட்டுதல், மியூசிக்கல் சேர் பட்டிமன்றம், பொங்கல் சிறப்பு விருந்து என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நிறைந்த கனத்து கொண்ட அகிமா சங்க நிர்வாகிகள், MJF தலைவர் மதிவாணன், செயலாளர் லயன் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் லயன் ஸ்ரீதர் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று அன்புடன் உபசரித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக லயன் ஹோஸ்ட் மாவட்ட தலைவர் லயன் குப்பன் நன்றி உரை வழங்கினார். இனிதே விழா நிறைவு பெற்றது. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெற்ற தென்மண்டல சாப்ட்பால் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். 21வது ஆடவர் மற்றும் மகளிர் சீனியர் தென்மண்டல சாப்ட்பால் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்த இப்போட்டியில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, கோவா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயம் மற்றும் தங்கம், வெள்ளி, செப்பு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் தேசிய சாப்ட்பால் அசோசியேஷன் துணை செயலாளர் சோபன் பாபு, சபரி வித்யாசிரம் பள்ளியின் நிர்வாக அமுதவாணன், பொதுப்பணி ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் புதுவை மாநில சாப்ட்பால் அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் முன்னாள் MLA வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து செய்தி. புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த திருநாள், தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போகி திருநாளில் எரியும் தீ போல இனி வரும் காலம் புதுச்சேரி மாநில மண்ணின் மைந்தர்கள் வாழ்க்கையில் அடைந்து வந்த கஷ்டங்கள், துன்பங்கள் எரிந்து விலகி மகிழ்ச்சியை கொண்டாட வர வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும், தரணி எங்கும் வளம் செழிக்கும். புதுச்சேரி மாநில மக்களின் வாழ்வும் இனி தித்திக்கும், கரும்பு போல இனிக்கட்டும், மங்களம் பெருகட்டும். இந்த பொங்கல் நன்னாளில் புதுச்சேரி மாநில மக்களின் வாழ்வில் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் பெருகட்டும். பொன், பொருள், செல்வம், மகிழ்ச்சி இவை அனைத்தும் அறுசுவை பொங்கலை போல புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் வாழ்க்கையில் வசந்தம் போல பொங்கட்டும் என கூறி எனது இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் முன்னாள் MLA வையாபுரி மணிகண்டன் அவர்கள் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்ததை அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடிய புதுச்சேரி தொண்டர்கள். விடுதலை சிறுத்தை கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்தது. அது மட்டுமின்றி அக்கட்சிக்கு பானை சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் உள்ள மாநில விடுதலை சிறுத்தை கட்சியினர் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமையில் சட்டமன்றம் எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் இதில் தலையாரி முன்னவன், அமுதவன், தமிழ்மாறன், பொதுனி வளவன், அமுதவன், ஆரிமா தமிழன், ஆதவன், லக்ஷ்மி உள்ளிட்ட கட்சியினர் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புத்தாண்டு மற்றும் தைத்திருநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை அஇஅதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ. பாஸ்கர் ex-MLA அவர்கள் தனது சொந்த செலவில் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் கரும்பு வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 24வது வார்டு விடுதலை நகரில் அஇஅதிமுக வார்டு செயலாளர் திரு V.S. சுரேஷ் பாலாஜி மற்றும் அஇஅதிமுக மாநில மகளிரணி இணை செயலாளர் திருமதி தேன்மொழி தலைமையில் நகரில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் கரும்பு வழங்கப்பட்டு அஇஅதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ. பாஸ்கர் ex-MLA அவர்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக மகளிரணி பொறுப்பாளர் திருமதி சித்ரா, கெஜலட்சுமி, கவிதா, கண்ணகி மற்றும் கழக இளைஞரணி பொறுப்பாளர்கள் வரதராஜன், சரவணன், பாலாஜி, ஆஷ்ரப், குட்டி பாலா, ரஞ்சித் மற்றும் தினேஷ் கலந்து கொண்டு அனைவருக்கும் கரும்பு வழங்கினார்கள். விடுதலை நகரில் கரும்பு கொடுக்கும் ஏற்பாடுகளை அஇஅதிமுக முதலியார்பேட்டை தொகுதி தொழில்நுட்ப பிரிவின் இணை செயலாளர் மா. பாலமுருகன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். 162வது விவேகானந்தர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 108 மகாவிளக்கு பூஜை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் லட்சுமி நாராயணன் நிறுவனர் ஜெய் அரிந்து பவுண்டேஷன் உழவர்கரை தொகுதியில் தலைமையில் நடைபெற்றது. 108 மகளிர்களுக்கு விளக்கு பூஜைக்கு விளக்கு வழங்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைநகரை ஆற்றி தொடக்கி வைத்தார்.
அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாஜே சரவணகுமார் மகளிருக்கு 108 குத்துவிளக்கு வழங்கினார். புதுவை மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் மற்றும் கார்த்திகேயன் விவேகானந்தர் கதை இயக்கம் புதுச்சேரி மற்றும் விழாவிற்கு வந்திருக்கும் நன்றி உரை குமரன் உழவர்கரை நகர செயலாளர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வந்த மகளிர் அனைவருக்கும் புடவை வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை அனைத்தையும் லட்சுமி நாராயணன் செய்திருந்தார். விழாவிற்கு வந்த அனைத்து மகளிருக்கும் நன்றி தெரிவித்தார். உழவர்கரை தொகுதியில் தேசிய அளவில் கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி ஆளும் அரசானது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவது கண்டனத்துக்குரியது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கம் மற்றும் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது.